This is Professor R. Surendran from Government College of Technology. I am having my technical champion Rajeshwar and Shyam along with me. So now Rajeshwar is going to present his presentation, and then Shyam will be presented. So 1 second, sir. Rajeshwar, present பண்ணிட்டீங்களா? Sir, presentation is my presentation is visible, sir? Yes. Mobile திருப்பிங்க. Yes, sir. Okay. Now you can present. Oh, okay, sir. So good afternoon, sir. Good afternoon, friends. So I'm Rajeshwar. So in this session, I'm going to explain a problem under the topic flywheel. Yes, sir. So this is a question. So I took the problem under the topic flywheel. So in flywheel, I have a question. So the question is, a flywheel absorbs 24 kilojoule of energy on increasing its speed of 210 rpm to 214 rpm. So we have to determine its kinetic energy at 250 rpm. So இப்ப இங்க நமக்கு என்ன கொடுத்திருக்காங்கன்னா ஒரு flywheel உடைய maximum fluctuation of energy. So E, small e is equal to 24 kilojoule நமக்கு கொடுத்திருக்காங்க. So with this speed, நம்ம அந்த speed limit பாத்தீங்கன்னா 210 rpm to 214 rpm. So இதுதான் நமக்கு speed limit கொடுத்திருக்காங்க. Then we have to determine the kinetic energy at 250 rpm. So 250 rpm ல நமக்கு இருக்கக்கூடிய இந்த kinetic energy வேல்யூவை நம்ம கால்குலேட் பண்ணணும். So அதுக்கு முன்ன நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா ஃபார்முலாஸ். ஸோ நமக்கு ஃபார்முலா ஃபார் மேக்ஸிமம் ஃபிளக்சுவேஷன் ஆஃப் எனர்ஜி அண்ட் ஃபார்முலா ஃபார் கைனடிக் எனர்ஜி ரெண்டு வேல்யூஸும் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ ஃபார்முலா ஃபார் மேக்ஸிமம் ஃபிளக்சுவேஷன் ஆஃப் எனர்ஜி E is equal to half into I omega 1 square minus omega 2 square. So this is a formula for maximum fluctuation of energy. So here I is moment of inertia of flywheel. So and omega 1 and omega 2 is angular velocity. Yeah, so we have a data. So maximum fluctuation of energy E is equal to 24 kilojoule and speed N1 is equal to 210 rpm and N2 is 214 rpm. So we know the formula for maximum fluctuation of energy small e. So but we have to determine the kinetic energy. So kinetic energy capital E is equal to half I into omega square. So this is the value for kinetic energy. So this is a value of formula for kinetic energy capital E. ஸோ இப்போ இங்க நமக்கு என்ன தெரியணும் அப்படின்னா ஸோ கைனடிக் எனர்ஜில நமக்கு ஒமேகா ஸ்கொயர் நம்ம கால்குலேட் பண்ணிடலாம். ஏன்னா ஒமேகா இஸ் ஈக்குவல் டு நமக்கு ஸ்பீட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒமேகா இஸ் ஈக்குவல் டு 2πn/60. ஸோ இதுதான் நமக்கு ஒமேகா உடைய வேல்யூ.
ஸோ நமக்கு என் உடைய வேல்யூ கொடுத்துருக்காங்க 210 RPM அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்க ஸோ திஸ் இஸ் சொல்யூஷன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம், ω1 அண்ட் ω2 கால்குலேட் பண்ணணும். எதுக்காக அப்படின்னா நமக்கு ஐ கால்குலேட் பண்ணணும். ஐ இஸ் நத்திங் பட் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. ஸோ அந்த ஐ கால்குலேட் பண்ண உடனே அடுத்து நம்ம என்ன பண்ணணும்னா அந்த ஐ வச்சு தான் நம்ம கைனடிக் எனர்ஜி கால்குலேட் பண்ணணும். ஏன்னா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா நமக்கு எல்லா ஸ்பீட்லயும் நமக்கு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் ஃப்ளைவீல் நமக்கு கான்ஸ்டன்டா இருக்கும். ஸோ அதனால நமக்கு ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கக்கூடிய அந்த 3 டேட்டாஸ், 2 ஸ்பீட் அண்ட் மேக்ஸிமம் ஃபிளக்சுவேஷன் ஆஃப் எனர்ஜி. ஸோ இந்த 2 வேல்யூஸை வச்சு நம்ம ஐ கால்குலேட் பண்ணிடலாம். ஸோ ω2 we know that n2 is equal to 210 RPM and n1 is equal to 214 RPM. So இதை வச்சு நம்ம ω2 so I have ω2 is equal to 21.99 radian per second and ω1 is equal to 22.41 radian per second. So using these 3 values we can easily found that I is equal to so நமக்கு ஃபார்முலா தெரியும், E is equal to of I ω1 square minus ω2 square. So அதுல இருந்து நம்ம I values calculate பண்ணிடலாம். So I is equal to 2.574. So I forgot to put the unit of I. So I உடைய யூனிட் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா உடைய யூனிட் பாத்தீங்கன்னா மீட்டர் பவர் 4. ஸோ அதை இங்க நான் போட மறந்துருக்கேன். ஸோ அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், கைனடிக் எனர்ஜி கால்குலேட் பண்ணா நமக்கு ஐ வேல்யூ தெரிஞ்சிருச்சு. அப்புறமா ஒமேகாவுடைய வேல்யூ இதை கால்குலேட் பண்ணணும். ஸோ ஒமேகாவுடைய வேல்யூக்கு நமக்கு ஸ்பீட் தெரியும் 250 RPM. ஸோ யூசிங் தட் ஒமேகா இஸ் ஈக்குவல் டு 2π NT. ஸோ இஸ் ஈக்குவல் டு ஒமேகா இஸ் ஈக்குவல் டு 26.18 radian per second. ஸோ இங்கேயும் யூனிட் போடல. ஸோ யூனிட் ஃபார் angular velocity is radian per second. So finally we have a formula for kinetic energy. E is equal to of I omega square. So of I உடைய வேல்யூ தெரியும் 2.574 into omega square பாத்தீங்கன்னா 26.18 square. So finally we got the answer for kinetic energy. Capital E is equal to 882 Newton meter or 0.882 kilonewton meter. So this is the value for this question. So any doubt you can ask, friends. யாருக்கா டவுட் இருக்காப்பா? சரி, நெக்ஸ்ட் வந்து நிதிஷ் பிரசன்ட் பண்ணுங்க. நிதிஷ், ஆர் யூ ரெடி? நிதிஷ் தேசிகன். சார் ரெடி சார். Yes, you can present your slide. தெரியல சார். மொபைல் திருப்பிக்கோ. மொபைல் திருப்பினா ஃபுல் ஸ்கிரீன் வரும். ஓகே சார். சூப்பர். பிரசன்ட். குட் ஆஃப்டர்நூன் எவ்ரிவன். ஐ எம் நிதிஷ். இப்போ வந்துட்டு நம்ம பஞ்சிங் ப்ரெஸ்ல ஃப்ளைவீலை வச்சு அது ரிலேட்டடாக ஒரு ப்ராப்ளம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இப்போ கொஸ்டின் படிச்சுக்கிறேன். A punching press is driven by a constant torque electric motor. The press is provided with a flywheel that rotates at a maximum speed of 225 RPM. ஒரு ஃப்ளைவீல் வந்துட்டு நம்ம டார்க் எலக்ட்ரிக் மோட்டார் வச்சு ரன் பண்ணிட்டு இருக்கோம். அந்த அதோட ஒரு ஃப்ளைவீல் அட்டாச் பண்ணிருக்கோம். அந்த ஃப்ளைவீல் வந்துட்டு மேக்ஸிமம் ஸ்பீட் வந்துட்டு the radius of variation of the flywheel is 0.5 meter. The punch press the press punches a 15 meter of energy. நம்மள என்னென்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா அந்த பஞ்சிங் பிரஸ்ல இருக்க மோட்டரோட பவரையும் அப்புறம் அந்த ஃப்ளைவீல் வந்துட்டு 200 RPM ரொட்டேட் ஆகும்போது அதோட ஃப்ளைவீலோட மினிமம் மாஸையும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. என்னென்ன டேட்டா கொடுத்துருக்காங்கன்னா மேக்ஸிமம் ஸ்பீட் கொடுத்துருக்காங்க ஃப்ளைவீலோடது n1 = 225 RPM. அப்புறம் ரேடியஸ் ஆஃப் கைரேஷன் வந்துட்டு k = 0.5 m கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஒரு ஹவருக்கு வந்துட்டு எவ்வளோ ஹோல்ஸ் பஞ்ச் பண்ணுதுன்னா 720 ஹோல்ஸ் பஞ்ச் பண்ணுது. அப்புறம் ஒவ்வொரு பஞ்சிங் ஆப்ரேஷனுக்கும் அது வந்துட்டு 2 செகண்ட்ஸ் எடுத்துக்குது. அப்புறம் ஒவ்வொரு பஞ்சிங் ஆப்ரேஷனுக்கும் எவ்வளோ எனர்ஜி ரெக்வயர் ஆகுதுன்னா 15 கிலோநியூட்டன் மீட்டர் எனர்ஜி தேவைப்படுது. அதை நம்ம E1 டினோட் பண்ணிக்குவோம். அப்புறம் அந்த ஃப்ளைவீலோட மினிமம் எனர்ஜி வந்துட்டு எவ்வளோ சொல்லியிருப்பாங்கன்னா 200 RPMனு சொல்லியிருப்பாங்க. நம்மளுக்கு என்னென்ன கண்டுபிடிக்க சொல்லியிருப்பாங்கன்னா மோட்டரோட பவரும் அப்புறம் ஃப்ளைவீலோட மினிமம் மாஸும் கண்டுபிடிக்க சொல்லியிருப்பாங்க.
அதுக்கு நம்ம என்னென்ன ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணிருப்போம்னா, பவர் கண்டுபிடிக்கும். ஒரு நார்மலா ஒரு மிஷினோட ஒரு மோட்டரோட பவர் எப்படி கண்டுபிடிப்போம்னா, அந்த பஞ்சிங் ப்ரெஷ் வந்துட்டு ஒரு செகண்ட் ஒரு ஹோல் பஞ்ச் பண்ணா எவ்வளவு எனர்ஜி தேவைப்படுதுங்கிறதையும், ஒரு செகண்டுக்கு எவ்வளவு ஹோல் வந்துட்டு பஞ்ச் பண்ணுங்கிறதையும் நம்ம மல்டிப்ளை பண்ணா அந்த மிஷினோட பவர் கண்டுபிடிச்சிடலாம். அப்புறம் மாஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு வந்துட்டு நம்ம மேக்ஸிமம் ஃபிளக்சுவேஷன் ஆஃப் எனர்ஜி அதோட ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். அது வந்துட்டு டெல் ஈக்குவல் டு பை ஸ்கொயர் பை 900 இன்ட்டு mk ஸ்கொயர் n இன்ட்டு n1 மைனஸ் n2. இதுல n வந்துட்டு மீன் ஸ்பீடு, அது வந்துட்டு n1 பிளஸ் n2 டிவைடட் பை 2 போட்டு கண்டுபிடிச்சிப்போம். டெல்லி வந்துட்டு மேக்ஸிமம் எனர்ஜி மைனஸ் மினிமம் எனர்ஜி அப்படியே நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ஃபர்ஸ்ட் பவர் கண்டுபிடிக்கலாம். இப்போ நம்ம பவர் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா முன்னாடியே பார்த்துட்டோம். நம்ம கொஸ்டின்லேயே அதுக்கான வேல்யூஸ்லாம் கொடுத்துருக்காங்க. நம்ம சப்மிட் பண்ணாலே போதும். எனர்ஜி ரெக்வயர்டு பெர் ஹோல் வந்துட்டு 15 கிலோ நியூட்டன் மீட்டர் கொடுத்துருப்பாங்க. நம்ம கிலோ வந்துட்டு 10⁻³ போட்டுக்குவோம். அப்புறம் நம்பர் ஆஃப் ஹோல்ஸ் பெர் செகண்ட்ல கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு கொஸ்டின்ல வந்துட்டு நம்ம செகண்ட்ல மாற்றணுங்கிறதுக்காக டிவைடட் பை 3600 போட்டுக்குவோம். பண்ணோம்னா நமக்கு பவர் ஆஃப் மோட்டர் வந்துட்டு 3000 நியூட்டன் மீட்டர் பெர் செகண்ட் கிடைச்சிடும். 1 நியூட்டன் மீட்டர் பெர் செகண்ட் வந்துட்டு 1 வாட்டுக்கு ஈக்குவலா இருக்கும். ஸோ நம்ம அந்த 3000 நியூட்டன் மீட்டர் பெர் செகண்ட் நம்ம 3000 வாட் நெக்ஸ்ட் வந்துட்டு ஃப்ளைவீலோட மினிமம் மாஸ் கண்டுபிடிக்கணும்னு அதுக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் அந்த டெல்லி ஃபார்முலால என்னென்ன தேவைப்படுதுங்கிறத பார்த்துருக்கோம். ஃபர்ஸ்ட் நமக்கு டெல்லி தேவைப்படும். டெல்லிக்கு வந்துட்டு Next is Shyam. Shyam, are you available? Ready இருக்கீங்களா? Are you ready, Shyam? Present your presentation today. Shyam இல்லைன்னா அடுத்தது விக்னேஷ். எம் விக்னேஷ். Vignesh. Sir. Yes. Sir, I'm ready to present, sir. You can present, Vignesh. Good afternoon, friends. I'm M. Vignesh. So today I will be presenting a problem on vibration. Vignesh, go. Okay, sir. Sir, am I audible? Yes. Proceed. Okay. Hello, friends. I'm M. Vignesh. Today I will be presenting a problem on vibration. So let's get on to the problem. So the question I have chosen is, there's a weight attached to a spring with having a stiffness of 525 Newton per meter, and it is in a viscous damping device. When the weight is displaced and released, the period of vibration is found to be 1.8 seconds, and the ratio of successive amplitude is 4.2. We have to find the amplitude and the phase when the force F is equal to 2 cos 3t acts on the system. So this is the question. So what are the things given in the question is, stiffness is given, which is 525 Newton per meter, and the period of vibration, which is t, is given as 1.8 to 8 seconds, and the ratio of successive amplitudes. Because why the ratio of successive amplitude is given means it's a damping vibration. Because in a damping vibration, the amplitude starts to get reduced. So the ratio of such damping is amplitude is given as 4.2.
And we have to find when the amplitude and phase, the force F is equal to 2 cos 3t acts on the system. So this is the problem. And so first we have to write the given details. So stiffness, you can represent it as K or S. So 525 Newton per meter, and the time period for damping. So hence TD is equal to 1.8 second. And the third one is amplitude, a ratio of successive amplitudes. So if the first amplitude is Xn, say Xn, and the next amplitude can be set as Xn plus 1. So you can also use the word A, use the letter A as well. So here I am using the letter X to denote the amplitude. So the ratio is 4.2, and finally the force equation given in the question is F is equal to 2 cos 3t. So in case of in the place of t, I am substituting t as 1.8. So 2 into cos 3 into 1.8, we will get 2 into 1. The amplitude of the cos value is 1, and hence the force is 2 Newton, and the omega is equal to 3 radian per second, which is 2 pi by TD. You will get 3 radian per second. And firstly, we have to look at the logarithmic decrement. So I will say what is logarithmic decrement. It's nothing but the ratio of log of ratio of successive amplitudes. Ratio of successive amplitudes Xn by Xn plus 1 is given in the question as 4.2. So we have to just take the log of that value. We will get the logarithmic decrement. So logarithmic decrement, this delta is equal to log of 4.2. It is natural log, so you will get the value of 1.435. Hope you understand. And next, we have to there's a relation for this damping coefficient with in case of logarithmic decrement. So the formula is logarithmic decrement del is equal to 2 pi theta. So theta is nothing but the damping factor. So theta is damping factor, 2 pi theta divided by root of 1 minus theta square. So 1 minus, it can, if you take the square on both sides, you will get 1 minus theta square is equal to, we have to substitute the values, 2 into 3.14 divided by, we have know the value of logarithmic decrement, delta, which is 1.435. Square into theta square. From that relation, you can find, using calculator, you can find the damping factor theta as 0.2226. So we have found the logarithmic decrement and damping factor theta as well. And next, we have to find the frequencies. So for this damping frequencies, there's a relation TD is equal to 2 pi by omega d. So omega d is equal to 2 into pi is 3.14 divided by time for this damping is, time period is 1.8 seconds. So from that you can easily find the frequency for this damping, which is 3.49. The unit is a radian per second. So omega d found it as 3.49 radian per second. And we have to, as it is a resonant, we have to know that the relation between natural frequency and that of the obtained damped frequency, which is omega n is equal to omega d divided by root of 1 minus theta square. So we have no omega d above the value is 3.49 and theta value we have also found it. So for substituting in the equation, we will get omega n is equal to 3.58 radian per second. So, and finally, we have to, we have found the, in the question, we have to find the, amplitude and the phase. So first, we are finding these values so that we will come to know the relation between amplitude. So the relation is, the ratio is of the frequencies is omega by omega n, which is equal to the frequency of the damped, which is 3.49 divided by natural frequency, which is 3.58. So the ratio you will get it as 0.838. So this I am doing to simplify the problem. So next, stiffness value. Stiffness value is equal to force divided by the K value, which is K value is given as 525 Newton per meter. So force we have found it as 2 Newton. So 2 by divided by 5 is equal to
3.81 millimeter. I've written in terms of millimeter. And finally, we have the relation of ratio of amplitude to this stiffness. So the relation is 1 divided by in the denominator, there's a root of 1 minus r square the whole square plus 2 theta r whole square. So here in place of r, it is a ratio of frequency, which is omega d by omega n. So I have simplified and written it as r. So when you substitute the values, you will get sigma st is equal to 3.81 divided by r value is 0.838 and theta value is 0.226. And when you substitute the values and calculate, you will have the value of amplitude as 7.982 millimeters. So this is the part of the solution we have to find out. First is the amplitude, and next we have to find the phase difference. So phase difference. Usually the phase difference occurs because there is a change in amplitude, change in frequency, etc. So there will be definitely a phase difference will occur, and the phase difference is given by the formula phi is equal to tan inverse of 2 theta r divided by 1 minus r square. So here theta is nothing but the damping factor, which we have already found out as 0.2226, and r is the frequencies of r is the ratio of the frequencies omega d by omega n, which we have calculated as 0.838. And from the calculator, you can take the tan inverse of these values, simplify, and if you take the tan inverse of it, you will get the phase differences 51.41 degree. So this is the question that I have asked. You have to find out two answers. So one is the amplitude, which we have found it as 7.982 millimeter, and the next one is the phase, which we have found it as 51.41 degree. So that's all about the problem. எல்லாம் ஒரு complete exposure ஆன problem, சூப்பரான problems அந்த செலக்ட் பண்ணிருக்கீங்க. You have to practice more problem. சரியா? You have to select more problem. நல்லா ஒர்க் பண்ணுங்க. அதாவது படிக்கிறதுன்றது என்னத்துக்குன்னா மென்டல் கிளாரிட்டிக்கு தான், வேற ஒன்றும் கிடையாது. நீங்க நினைக்கிற மாதிரி ஏதோ மார்க் எக்ஸாம் அதெல்லாம் கிடையாது. மென்டல் கிளாரிட்டி. நம்ம மனதளவுல தெளிவா இருந்தோம்னா லைஃப்ல எங்க போனா ஜெயிக்கும். நீங்க எல்லாம் சாம்பியன்ஸ். சாதாரண லெவல்ல இருக்கவே கூடாது, வேற லெவல்ல இயங்கணும். சரியா? இது சூப்பரான விஷயம். அடுத்தது நம்ம ஸ்வைக்கின் ராஜ். சரி, அடுத்தவர் யாருப்பா? நெக்ஸ்ட் அவர் யாரு? ஸ்வைக்கின் சார். நெக்ஸ்ட் அவர் ஃப்ரீ தாங்க சார். ஆனா மெக்காட்ரானிக்ஸ் மேம் கேட்டிருந்தாங்க, என்னன்னு தெரியல சார். மெக்காட்ரானிக்ஸ் மேடம் எடுக்கறாங்களா? இல்ல, எடுக்கணும்னு சொல்லியிருந்தாங்க, இன்னும் கன்ஃபார்ம் பண்ணல சார். இன்னும் கன்ஃபார்ம் ஆகலையா? மெக்காட்ரானிக்ஸ் மேடம் எடுத்தாங்கன்னா அடுத்தவர் யாரு? அதுக்கு அடுத்தவர் அடுத்து ஃப்ரீ தாங்க சார். ஃப்ரீ தான். சரி, மெக்காட்ரானிக்ஸ் மேடம் எடுத்தாங்கன்னா எடுத்து முடிச்ச பிறகு அப்புறம் நீ பிரசன்டேஷன் பண்ணலாம். நான் மறுபடியும் லிங்க் அனுப்புறேன். புரியலங்க சார். மெக்காட்ரானிக்ஸ் மேடம் எடுத்தாங்கன்னா நான் அதுக்கு அடுத்தவர் எடுத்துக்கிறேன், இல்லாட்டி அடுத்தவர் அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம். ஓகேங்க சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. மறுபடியும் இன்னொரு லிங்க் அனுப்புறேன் ஜாயின் பண்றதுக்கு. சரிங்க. ஓகேங்க சார். ஆல் தி பெஸ்ட் சாம்பியன், ஆல் தி பெஸ்ட். ஓகே சார், தேங்க் யூ. எந்த செஷன்? தேங்க் யூ ராஜேஸ்வர், தேங்க் யூ விக்னேஷ், தேங்க் யூ ஸ்வைக்கின் ராஜ். தேங்க் யூ சார். தேங்க் யூ சார். நாங்களாம் எப்போ சார் பிரசன்ட் பண்ணணும்? பண்ணலாம் டெய்லியும். ஆக்சுவலா என்னன்னா ஈவினிங்ல ஃபுல்லா பிரசன்டேஷன் நான் சொல்லியிருந்தேன். நீங்க இது பண்ணாம விட்டீங்க. எனக்கு என்னன்னா எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் பிரசன்ட் பண்ண வைக்கணும், எல்லாருமே வேற லெவல்ல இருக்கணும் அப்படின்னு தான் நான் பாக்குறேன். நீங்க என் கூட அலைனே ஆக மாட்டீங்க, தனியா போயிட்டு இருக்கீங்க. அதனாலதான் என்னால என்ன பண்ண முடியல. ஐ வாண்ட் டு ஸ்பெண்ட் மை டைம் அலாங் வித் மை ஸ்டூடெண்ட்ஸ், பட் யூ ஷுட் பி வில்லிங்னஸ், யூ ஷுட் ஹேவ் தி வில்லிங்னஸ். ஸோ அப்படி இருந்தோம்னா நம்ம ரெண்டு பேரும் கரெக்டா நீ இப்போ விக்னேஷ் கிரியேட் இது பண்ண மாதிரி நீங்க பண்ணீங்கன்னா, எல்லாருமே பண்ணீங்கன்னா எல்லாருமே மென்டலி சூப்பர்வா மாறிடுவீங்க. உங்களுக்கு தேவையான வேலைகள், வசதிகள், வாழ்க்கைகள் எல்லாமே உங்களுக்கு தேடி வரும். அதுதானே லைஃப். நீங்க இப்போ இன்னும் அனதர் 1 year இருக்கு, கேட்டுக்கு ஃப்ரீ கிளாஸ் எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி, ஃப்ரீயா உங்களுக்கு டெய்லியும் 5 to 6 எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பிளான் பண்ணிருக்கோம். ஏ செக்ஷன் கேட்டானுங்க, பி செக்ஷன் நீங்க ஆரம்பிச்சீங்க, குரூப் ஆரம்பிச்சிருக்கீங்க, இன்னும் எதுவும் சார் எனக்கு கிளாஸ் எடுங்கன்னு யாராச்சும் கேட்டீங்களா? ஷாம், நிதிஷ்குமார், யாராச்சும் கேக்குறீங்களா? உங்க லைஃப்ல ஸ்வைக்கின் ராஜ், அதாவது எதுக்கு படிக்கணும் அப்படின்னா, இட் இஸ் நாட் ஃபார் த கேட், இட் இஸ் நாட் ஃபார் த ஜாப். நம்ம மைண்ட் மென்டலி கிளாரிட்டியா தான் நமக்கு லைஃப் எல்லாமே சக்சஸ் ஆகும். அது நீங்க புரிஞ்சுக்கிட்டோன்னா ஓகே. வசந்தகுமார்,
எல்லாருமே நான் சொல்ற பாத்துல போனீங்கன்னா உங்க லைஃப் வந்து ரொம்ப ஈஸியா சிம்பிளிஃபைடா மாறிடும். அது உங்களுக்கு நீங்க தான் டிசைட் பண்ணணும். சரியா? மெக்காட்ரானிக்ஸ் எடுக்கலன்னா மேபி வந்து இது பண்ணலாம். இல்லாட்டி யாராச்சும் பிரசன்ட் பண்றதா பிரசன்ட் பண்ணுங்க. இன்னொரு 10 minutes இருக்கும். சார் நான் பண்ணுவா சார். யார் பண்ணீங்க? உங்க நேம் சொல்லுங்க. குமார் சார். பிரசன்ட் பண்ணுப்பா. சார் ஸ்கிரீன் தெரியுதா சார்? It is visible. சூப்பர், சொல்லுங்க. ஸோ இன்னைக்கு நானும் ஃபோர்ஸ் ப்ராஜெக்ட் ஒரு ப்ராப்ளம் வந்து எடுத்து வந்திருக்கேன். ஸோ பிஃபோர் கோயிங் டு சி தி ப்ராப்ளம் ஃபார்முலாஸ் என்னென்ன இருக்கு எழுதியிருக்கேன். ஜஸ்ட் பார்த்துட்டு வந்துடலாம் என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம ஃபோர்ஸ் வைப்ரேஷன் ஃப்ரீ வைப்ரேஷன் என்னன்னு பார்த்தோம். லைக் வந்து ஃபோர்ஸ் வைப்ரேஷன் அப்படின்னா ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு வந்து நம்ம ஃபோர்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னா அதுக்குள்ள ஒரு வைப்ரேஷன் நடக்கும். ஸோ அந்த வைப்ரேஷனுக்கு வந்து நம்ம இனிஷியலா கொடுத்த ஃபோர்ஸை விட அந்த வைப்ரேஷனுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஒரு ஃபோர்ஸ் நடந்துச்சு அப்படின்னா அது பேர் ஃப்ரீ வைப்ரேஷன். இல்ல அந்த வைப்ரேஷனுக்கு நம்ம அந்த ஃபோர்ஸால தான் அந்த வைப்ரேஷன் நடக்குது அப்படின்னா அது ஃபோர்ஸ் வைப்ரேஷன் சொல்லுவோம் சிம்பிளா. ஸோ இதுதான் வந்து ஒரு ஃபார்முலா இருக்கு. F=F0 sin ஒமேகா t. இதுதான் வந்து சிம்பிள் ஹார்மோனிக் மோஷனோட ஃபார்முலா. ஸோ F0 அப்படிங்கிறது நம்ம அப்ளைடு ஃபோர்ஸ் சொல்லுவோம். அதாவது இனிஷியலா நம்ம கொடுக்குற ஃபோர்ஸ் sin ஒமேகா t. ஒமேகாங்கிறது ஆங்குலர் வெலாசிட்டி. ஸோ t = டைம். ஸோ ஒமேகா n நேச்சுரல் ஃப்ரீக்வன்சியோட ஃபார்முலா என்னன்னா √σ s/m. எஸ்ங்கிறது வந்து நம்ம ஸ்டிஃப்னஸ் சொல்லுவோம். ஸோ ஒமேகா 2πn/6 அது நமக்கு தெரியும் ஆங்குலர் வெலாசிட்டி ஃபார்முலா. தென் f ஃப்ரீக்வன்சியோட ஃபார்முலா 1/2π × ஒமேகா n. ஸோ இதுதான் வந்து சிம்பிளா ஒரு ஃபார்முலா. அடுத்து டேம்பிங் ரேஷியோன்னு சொல்லுவோம். டேம்பிங் ரேஷியோ η = c/cc. ஸோ விக்னேஷ் போன இதுலேயே சொல்லியிருந்தாரு. அதே தான் இங்கேயும் நான் கொண்டு வந்திருக்கேன். ஸோ ஃப்ரீக்வன்சி ரேஷியோ R = ஒமேகா n. ஸோ இந்த ஆறுங்கிற ஒரு ஃப்ரீக்வன்சி ரேஷியோ வந்து சில டைம்ல 1 ஆகும். எப்போ 1 ஆகும் அப்படின்னா ரெசனன்ஸ் டைம்ல 1 ஆகும். ஸோ நமக்கு தெரியும் ரெசனன்ஸ்னா என்னன்னு சொல்லிட்டு ஒமேகா ஆங்குலர் ஆம்ப்ளிடியூட் ஆஃப் வைப்ரேஷனும் ஒரு நேச்சுரல் ஃப்ரீக்வன்சியும் ஈக்குவலா இருந்துச்சு அப்படின்னா அங்க வந்து நம்ம ஒமேகா n ஈக்குவல் சொல்லுவோம். ஸோ அந்த ஒரு கண்டிஷன் நம்ம ரெசனன்ஸ் சொல்லுவோம். ரெசனன்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு ஃபெயிலியர் மாடல். பட் இருந்தாலும் நம்ம அதை வந்து கன்சிடர் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து அப்போ ரெண்டுமே ஒமேகா n ஈக்குவலா இருக்கும்போது ஆர் வந்து நம்ம ஃப்ரீக்வன்சி ரேஷியோ 1 ஆயிடும். ஸோ அது தெரிஞ்சுக்கோங்க. ஜஸ்ட் ப்ராப்ளம் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அடுத்து டேம்பிங் ஃப்ரீக்வன்சி அப்படிங்கிறது வந்து ஒமேகா டி. ஸோ இதுவும் விக்னேஷ் போட்டுட்டாரு. அதே மாதிரி மேக்ஸிமம் ஃப்ரீக்வன்சி இதோட ஃபார்முலாவும் ஜஸ்ட் கொடுத்துருக்கேன். ஃபார்முலா ஏன்னா இந்த யூனிட்டை பொறுத்தளவுக்கு நிறைய ஃபார்முலாஸ் வரும். ஸோ இது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ப்ராப்ளம் ஈஸியாக இருக்கும். ஸோ அடுத்து மேக்ஸிமம் ஆம்பிளிட்யூட் ஃபார்முலா என்னன்னு கொடுத்துருக்கேன். எக்ஸ் மேக்ஸ். தென் வந்து ஃபேஸ்ட் லேக் லாஸ்டா போட்டார்ல விக்னேஷ். ஸோ லேகரோட என்ன tan inverse of 2π/2 இவர் 1 - r² சொல்லிட்டு போட்டாரு. ஸோ அதே மாதிரி தான் அடுத்து மேக்னிஃபிகேஷன் ஃபேக்டர் அதோட வேல்யூவும் கொடுத்துருக்கேன். டிரான்ஸ்மிபிலிட்டி அண்ட் ஃபேஸ் ஆங்கிள். ஃபேஸ் ஆங்கிள்னா ஆல்ஃபா = tan inverse of 2 r. அடுத்து அன்பல் இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணுவோம் அடிக்கடி. எம்ஆர் அப்படிங்கிறது நம்ம டோட்டல் மாஸ் இல்லாம அது கூட இன்னொரு மாஸ் கொடுத்துருப்பாங்க. அதுதான் வந்து நம்ம ரெசிப்ரோகேட்டிங் மாஸ்ன்னு சொல்லுவோம். அதோட வேல்யூ அண்ட் ஒமேகா அப்படிங்கிறது ஆங்குலர் வெலாசிட்டி. ஆறுங்கிறது நமக்கு தெரியும். ஆரோட வேல்யூ கேபிட்டல் ஆர் எப்படி /2 ஸ்ட்ரோக் வந்து நம்ம கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க. அது மூலமா நம்ம கேபிட்டல் ஆர் கண்டுபிடிக்கலாம். ஸோ அடுத்து ஒரு ஃபார்முலா இருக்கு. என்னன்னா லாகரித்மிக் டிக்ரிமென்ட் சொல்லிட்டு இதான் விக்னேஷ் போட்டிருந்தாரு. டெல்டா = log of x0 / x1. x0 ஒன்றும் இல்லை, ஆம்பிளிட்யூட் தான் அது. ஸோ அதை வந்து நம்ம டிவைட் பண்ணி லாக் எடுத்தோம் அப்படின்னா கிடைச்சிடும். ஸோ இதுதான் இந்த யூனிட்ல உள்ள பேசிக்ஸ் ஃபார்முலாஸ். இதை நம்ம படிச்சோம் அப்படின்னாலே மேக்ஸிமம் ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் கவர் ஆயிடும். ஸோ இப்போ நம்ம ப்ராப்ளம் போகலாம். ஃபர்ஸ்ட் நான் கொஸ்டின் படிக்கிறேன். ஸோ வாட் தி கிவன் இஸ் a compressor support கொடுத்திருக்காங்க. the mass of reciprocating, so total weight வந்து 100 grams. அது மேல ஒரு மாஸ் இருக்கு. அதோட weight வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்லோக் கொடுத்தாங்க. 80 mm கொடுத்தாங்க. வித் எஸ்எஸ் சிம்பிள் ஹார்மோனிக் மோஷனோட யூஸ் பண்ண சொல்லி கொடுத்தாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா நெக்லெக்டிங் டேம்பிங். ஸோ இங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல டேம்பிங் நெக்லெக்ட் பண்ண சொல்லிட்டாங்க. அப்ப என்ன ஆனா ஈட்டா வந்து 0 ஆயிடும். ஓகேவா? நெக்லெக்டிங் டேம்பிங் இல்லாம நம்ம பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் இது கம்பைன்டு ஸ்டிஃப்னஸ் ஆஃப் தி ஸ்ப்ரிங். ஸோ என்ன கேட்டிருக்காங்கன்னா ஸ்டிஃப்னஸ் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. டேம்பிங் நம்ம நெக்லெக்ட் பண்ணிடணும். ஸோ the force transmitted to the foundation is 125 of impressive force. Impressive force ஒண்ணுல நம்ம F0 சொல்லி பார்த்திருப்போம். லைக் அப்ளைடு ஃபோர்ஸ் சொல்லிட்டு அதுதான் impressive force கொடுத்திருக்காங்க. ஸோ டிரான்ஸ்மிட்டிங் ஃபோர்ஸ் என்ன கொஸ்டின் கொடுத்திருக்காங்கன்னா டிரான்ஸ்மிட்டிங் ஃபோர்ஸ் வந்து 1/25 of impressive force சொல்லியிருக்காங்க. ஸோ அது எப்படின்னா FT /
f0 ஈக்குவல் டு 1/25 இவ்வளவுதான் ஃபார்முலால கொடுத்துருக்காங்க. இந்த மிஷின் ரொட்டேட்டட் ஸ்பீடு வந்து 1000 rpm சொல்லிருக்காங்க. அது என்ன ஸ்பீட ரொட்டேட் ஆகிட்டுனா n வந்து 1000 rpm கொடுத்துட்டாங்க. ஸோ என்ன கேட்டிருக்காங்க, இந்த கம்ப்ரஸர் இஸ் ஆக்சுவலி சப்போர்ட்டட் ஆன் தி ஸ்ப்ரிங், தி டேம்பிங் ரெடியூசஸ் தி ஆம்ப்ளிட்யூட் சக்சஸ்ஃபுல்லி ஃப்ரீ வைப்ரேஷன் பை 25. ஸோ இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்காங்கன்னா டேம்பிங், அந்த டேம்பிங் வந்து ஆம்ப்ளிட்யூடை விட 25% ரெடியூஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்க ரெடியூஸ் ஆயிருக்கு நம்ம எப்படி எழுதணும் அப்படின்னா x1 ஆம்ப்ளிட்யூட் தெரியும், ஆம்ப்ளிட்யூட் x1 ஈக்குவல் டு 25% டிக்ரீஸ் ஆஃப் x2. நம்ம 25 போடக்கூடாது, அப்ப என்ன போடணும்னா 100 - 25 ஏன்னா டிக்ரீஸ் ஆகுது. ஸோ 100 - 25 75% ஆஃப் x2. ஸோ அதுதான் கொடுத்துருவேன். நான் வந்து ப்ராப்ளம் பின்னாடியில தெளிவாக போட்டிருக்கேன், நான் சும்மா எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் என்னன்னு சொல்லிட்டு. ஸோ x1 ஈக்குவல் டு 75% ஆஃப் x2 கொடுத்துருக்காங்க. ஸோ என்னென்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, ஃபைண்ட் ஃபோர்ஸ் டிரான்ஸ்மிட்டட் டு தி ஃபவுண்டேஷன். ஸோ டிரான்ஸ்மிஷன் ஃபோர்ஸ் கேட்டிருக்காங்க, எஃப்டி கேட்டிருக்காங்க, ஸ்பீடு கொடுத்துட்டு எஃப்டி கேட்டிருக்காங்க. ஸோ அதுல நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா ஒமேகா கண்டுபிடிச்சலாம், 2πn/60 கண்டுபிடிச்சிடலாம். அடுத்து ஃபோர்ஸ் டிரான்ஸ்மிட்டட் டு தி ஃபவுண்டேஷன் அட் ரெசோனன்ஸ். ஸோ இங்க வந்து ரெசோனன்ஸ்ல ஃபோர்ஸ் டிரான்ஸ்மிஷன் கேட்டிருக்காங்க. இந்த ஒமேகாவும் அந்த ஒமேகாவும் வேற, ஏன்னா அது வந்து ரெசோனன்ஸ் கிடையாது நார்மல்ல, இது வந்து ரெசோனன்ஸ்ல கண்டுபிடிக்க போறோம். ஸோ அட் சேம் டைம் தேர்ட் கேட்டிருக்காங்க, என்ன கேட்டிருக்காங்க ஆம்ப்ளிட்யூட் கேட்டிருக்காங்க. ஒமேகா ஈக்குவல் டு ஒமேகா n ல ஆம்ப்ளிட்யூட் என்ன கண்டுபிடிக்கிறோம். ஸோ ஓகே, நம்ம கிவன் என்னன்னு பார்த்துட்டோம். மாஸ் வந்து கோஹோல் மாஸ் வந்து 100 kg கொடுத்துருக்காங்க. அண்ட் ரெசிப்ரோகேட்டிங் மாஸ் வந்து they are given as 2 kg and stroke 80 mm கொடுத்துட்டாங்க. ஸோ நமக்கு தெரியும் டேம்பிங் எப்சிலான் ஈக்குவல் டு 1/25 நம்ம ஃபார்முலா. எப்சிலான் ஒன்றும் இல்லை, ft/f0 தான் நம்ம எப்சிலான் சொல்லுவோம். ஸோ அதோட ஃபார்ம் 1/25 நம்ம ft/f0 ஈக்குவல் டு 1/25 போட்டிருந்தோம். ஸோ அதான் கொடுத்துருக்காங்க. n வந்து 1000 rpm, x1 ஈக்குவல் டு 100 - 25 நான் சொன்னேன். ஸோ அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா டேம்பிங் ரெடியூசஸ் ஆம்ப்ளிட்யூட் ஆஃப் சக்சஸிவ் ஃப்ரீ வைப்ரேஷன் பை 25%. அதுதான் இங்க கொடுத்துருக்காங்க. 100 - 25 ஏன் எழுதிருக்காங்கன்னா 25 டிக்ரீஸ் ஆகுது. அப்போ வந்து x1 ஈக்குவல் டு 75% ஆஃப் x2. ஸோ நமக்கு தெரியும் ஆர் வந்து ஆரோட வேல்யூ என்னன்னு தெரியும், ஸ்ட்ரோக் பை 2. ஆர் வந்து ஸ்ட்ரோக் வந்து 18 கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஆரோட வேல்யூ 14 கிடைச்சிடும். ஸோ நம்ம அது 40 இதுல இருக்கிறத மீட்டரா மாற்றி மில்லிமீட்டர்ல இருக்கும், நம்ம வந்து மீட்டரா மாத்துறோம். ஸோ 0.004 மீட்டர். ஸோ நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும், ஒமேகா கண்டுபிடிச்சோம். நமக்கு வந்து என்ன ஸ்பீடு தெரியும், அதுல இருந்து நம்ம ஒமேகா கண்டுபிடிச்சோம், ஆங்கிள் வெலாசிட்டி கண்டுபிடிச்சோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கேட்டிருக்காங்க, டேம்பிங் நெக்லெக்ட் பண்ணிட்டு நமக்கு ஸ்டிஃப்னஸ் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம ஸ்டிஃப்னஸ் வேணும் அப்படின்னா நமக்கு இதை விட்டுருங்க, நான் நார்மலா ஒரு ஃபார்முலா சொல்றேன். ஸோ ஸ்டிஃப்னஸ் வேணும், நம்ம என்ன ஃபார்முல இருந்து எடுக்கலாம் அப்படின்னா ஒமேகா n ஒரு ஃபார்முலா இருக்கு. ஒமேகா n ஈக்குவல் டு ரூட் ஆஃப், நம்ம ஃபர்ஸ்ட் அந்த ஃபார்முலாஸ்ல பார்த்திருப்போம், ரூட் ஆஃப் ஸ்டிஃப்னஸ் டிவைடட் பை மாஸ். ஸோ அந்த ஒமேகா n எங்கன்னு கண்டுபிடிக்கலாம்னா ஆர் ஈக்குவல் டு ஒமேகா பை ஒமேகான்னு ஒரு ஃபார்முலா இருக்கு, அதுல இருந்து நம்ம ஒமேகா n கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ அப்போ அது ஆர் எங்கன்னு கண்டுபிடிக்கலாம்னா இதோ இருக்கு பாருங்க, எப்சிலான் இருக்கு. எப்சிலான்ல ரூட் ஆஃப் 1 + 2 ஒமேகா 2 எப்சிலான் ஆர், இந்த ஃபார்முலால இருந்து நம்ம எப்சிலான் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இந்த யூனிட்டை பொறுத்தவரைக்கும் என்ன நடக்கும் அப்படின்னா நமக்கு ஒரு வேல்யூ வேணும் அப்படின்னா அந்த வேல்யூ எந்த ஃபார்முலால இருந்து எடுக்கலாம் அப்படின்னு பார்க்கணும். ஸோ அந்த ஒரு வேல்யூ வந்து இன்னொரு ஃபார்முலால இருக்கும். ஸோ நம்ம ஃபார்முலா மட்டும் நம்ம கரெக்டா படிச்சுட்டோம் அப்படின்னா இந்த யூனிட் ஃபுல்லாவே ஈஸியா போட்டுருக்கும். ஸோ அதே தான் இப்போ நம்ம வந்து எப்சிலான் என்னன்னு பார்ப்போம். எப்சிலான் ஃபார்முலா கொடுத்துட்டாங்க. இங்க வந்து நமக்கு தெரியும் நெக்லெக்டிங் டேம்பிங் 0வா இருக்கும்போது ஈட்டா 0. அப்போ ஈட்டா 0 போட்டீங்க அப்படின்னா மேல உள்ள 2η r² 0 ஆயிடும், அது கீழே உள்ள 2η r² 0 ஆயிடும். அப்போ நமக்கு என்ன கிடைக்கும், ரூட்டை கேன்சல் பண்ணீங்கன்னா +r - 1/1 - r² கிடைக்கும். ஸோ இப்போ நமக்கு 2 வேல்யூ இருக்கு. ஆருக்கு நம்ம 2 வேல்யூ எடுத்துக்கலாம், ஒன்று +ல இன்னொன்று மைனஸ்ல. நமக்கு வந்து 1 விட நம்ம r அதிகமா வச்சு பார்த்தோம் அப்படின்னா நம்ம +ல வரும். ஸோ நமக்கு வந்து அதே வச்சு பார்ப்போம். ஸோ அப்போ நமக்கு எப்சிலான் என்ன வேல்யூ கிடைக்கும் அப்படின்னா 1/r வேல்யூ தெரியும், ஒமேகா நமக்கு ஒமேகாவும் தெரியும், ஒமேகா n தெரியும். ஸோ அது போட்டோம் அப்படின்னா நமக்கு எப்சிலானோட வேல்யூ கிடைச்சிருக்கு 0.04 அப்படின்னு கிடைச்சிருக்கு. ஸோ அதுல இருந்து நமக்கு வந்து ஒமேகா n கண்டுபிடிச்சிடுறோம். ஸோ ஒமேகா என்னோட வேல்யூ நம்ம ஃபார்முலா என்னன்னு ஃபர்ஸ்டே சொன்னேன், ரூட் ஆஃப் s/n. அண்ட் ஆல்சோ அதுல இருந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ஒமேகா n தெரியும், மாஸ் எவ்வளோன்னு தெரியும், மாஸ் 100 kg. அதுல இருந்து நம்ம ரூட்டை கேன்சல் பண்ணோம்னா s கிடைச்சிடும். ஸ்டிஃப்னஸ் என்ன கேட்டிருக்காங்க, டேம்பிங் இல்லாம ஸ்டிஃப்னஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க, நம்ம கண்டுபிடிச்சோம். ஸோ அடுத்து ஆரோட வேல்யூனா ஒமேகா டிவைடட் பை ஒமேகா n. நம்ம ரெண்டுமே தெரியும். ஆர் இப்போதைக்கு எது கண்டுபிடிச்சிருக்கோம்னா அடுத்த வேல்யூ ஒன்று வரும், நம்ம அதுதான் கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் அடுத்து என்ன கேட்டிருக்காங்கன்னா ஃபோர்ஸ் டிரான்ஸ்மிட், எவ்வளவு டிரான்ஸ்மிட்டிங் ஃபோர்ஸ் அப்படின்னு கேட்கறாங்க டேம்பிங்கோட. ஸோ நமக்கு ஸ்பீடு கொடுத்துட்டாங்க 1000 rpm. நமக்கு தெரியும் x1 ஈக்குவல் டு 0.75 x2. ஸோ நமக்கு இதுல இருந்து லாகரிதமிக் டிக்ரிமெண்ட் அந்த ஃபார்முலா போட்டு கண்டுபிடிச்சோம் அப்படின்னா ஈக்குவல் டு நமக்கு இதான் ஃபார்முலா, லாகரிதமிக் டிக்ரிமெண்ட் போட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன x1/x2 கீழே கொண்டு வந்தீங்கன்னா 0.75 தெரியும். ஸோ இதுல இருந்து நம்ம லாக் ஆஃப் 0.75 கண்டுபிடிச்சோம்னா ஒரு வேல்யூ கிடைக்கும். நம்ம
ஈட்டாவோட வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். இதோட ஈட்டாவோட வேல்யூ வந்து நம்ம அந்த ஃபர்ஸ்ட் ஒன்று கூட எடுக்கக்கூடாது. ஏன்னா நம்ம அந்த டேம்பிங் கன்சிடர் பண்ணல, நெக்லெக்டிங் டேம்பிங். இங்கே நம்ம ஏன் ஈட்டா வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம்னா இது வித் டேம்பிங். ஸோ இதோட வேல்யூ வேற, அதோட வேல்யூ வேற. நம்ம அதே வேல்யூ அங்கே நம்ம 0ன்னு சொல்லி போட்டேன்னு சொல்லிட்டு இங்கே போடக்கூடாது. கொஸ்டின் நல்லா புரிஞ்சுக்கணும். இங்கே டேம்பிங்கோட நம்ம டிரான்ஸ்மிட்டிங் ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கிறோம். ஸோ அடுத்து வந்து ஈட்டாவோட இது எப்சிலான் வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். எப்சிலானோட ஃபார்முலா போட்டோம் அப்படின்னா நமக்கு தெரியும் ஈட்டாவோட வேல்யூ எல்லாம் தெரியும் நமக்கு. ஸோ அது மூலியமா நம்ம வந்து எப்சிலானோட வேல்யூ கண்டுபிடிச்சோம். எப்சிலானோட வேல்யூ என்னன்னா 0.044 இருக்கு. ஸோ அடுத்து நம்ம ஃபார்முலா என்ன, ஃபோர்ஸ் எஃப் நாட் ஈக்குவல் டு எம்ஆர் ஒமேகா ஸ்கொயர் ஆர். அதான் ஃபார்முலா. எஃப் நாட் இதுல இருந்து நமக்கு ரெசிப்ரோகேட்டிங் மாஸ் கொடுத்தாங்க கொஸ்டின்ல இருந்து. எவ்வளோனா 2 கிலோகிராம் கொடுத்துருக்காங்க. ஒமேகா ஸ்கொயர் நமக்கு தெரியும். அண்ட் ஆரோட வேல்யூ நம்ம போன இதில் கண்டுபிடிச்சிருக்கோம் 0.04. ஸோ அதே கண்டுபிடிச்சிங்கன்னா எஃப் நாட் ஈக்குவல் டு சம் வேல்யூ கிடைக்கும், சம் நியூட்டன் கிடைக்கும். ஸோ அடுத்து நமக்கு தெரியும் எப்சிலானோட ஃபார்முலா எஃப்டி பை எஃப் நாட். ஸோ இதுல நமக்கு எஃப்டி தான் வேணும், டிரான்ஸ்மிட்டிங் ஃபோர்ஸ் தான் கேட்டிருக்காங்க. நமக்கு என்னென்ன தெரியும், எப்சிலான் வேல்யூ தெரியும் அண்ட் எஃப் நாட்டோட வேல்யூ போன இதில் கண்டுபிடிச்சோம். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ டிரான்ஸ்மிட்டிங் ஃபோர்ஸ் டேம்பிங்ல 38.3586 நியூட்டன் கண்டுபிடிச்சோம். ஸோ சிம்பிள் தான், ஒரே ஃபார்முலாவை நம்ம எப்படி மாற்றுறோம் அப்படிங்க தான் இருக்கு. ஸோ அடுத்து என்ன, ஃபோர்ஸ் டிரான்ஸ்மிட்டட் டு தி ஃபவுண்டேஷன் அட் ரெசனன்ஸ். ஸோ ரெசனன்ஸ் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் என்ன ரெசனன்ஸ்னா என்னன்னு சொல்லிட்டு. ஃபார் எக்ஸாம்பிளோட சொல்றேன் பாருங்க. ஒரு பில்டிங் இருக்கு, ஸோ அந்த பில்டிங்க்கு சம் வைப்ரேஷன் நடந்துகிட்டு இருக்கும். அதை வந்து நம்ம ஒமேகா என்னு வச்சுக்கலாம். ஸோ அட் சேம் டைம் பக்கத்துல ஒரு அந்த ட்ரெயின் வந்து அந்த ட்ராக்குக்கு ஒரு வைப்ரேஷன் கொடுக்குமா, அதை வந்து நம்ம ஒமேகான்னு எடுத்துக்கிட்டோம். ஸோ இப்போ வந்து அந்த ஒமேகா எண்ணு வந்து அதிகமா இருக்கு அப்படின்னா அந்த பில்டிங் சேஃப். இல்ல அந்த ஒமேகாவும் ஈக்குவலா ஆகுது அப்படின்னா அந்த பில்டிங்க்கு வந்து சேஃப் இல்லைன்னு அர்த்தம். ஸோ அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம், அந்த ஒரு பர்டிகுலர் கான்செப்ட் தான் நம்ம ரெசனன்ஸ் சொல்லுவோம். ஸோ ரெசனன்ஸ் அப்படிங்கிறது ஒரு ஃபெயிலியர் தான், பட் இருந்தாலும் நம்ம அந்த கான்செப்ட் தான் யூஸ் பண்ணிருக்கோம். ஸோ என்ன கொடுத்துட்டாங்க இந்த இடத்துல ரெசனன்ஸ்னா, அப்போ வந்து நம்ம அங்க ஒமேகா தனியாக கண்டுபிடிச்சோம், ஒமேகா தனியாக கண்டுபிடிச்சோம். ஏன்னா அங்க வந்து ரெசனன்ஸ் கிடையாது. ஆனா இங்க நான் என்ன சொன்னேன், ஒமேகா என் ஈக்குவல் சொன்னேன். அப்ப நம்ம ஒமேகா ஈக்குவல் டு 2πn/16 போடக்கூடாது. ஒமேகா என்னோட வேல்யூ தான் நம்ம ஒமேகாவுக்கும் போடணும். ஒமேகா என்னோட வேல்யூ கொடுத்துட்டாங்க 20.5 kDa/s சொல்லி, அடுத்து அதே வேல்யூ தான் நம்ம ஒமேகாவுக்கு யூஸ் பண்ண போறோம். ஸோ அடுத்து நமக்கு தெரியும் ஈட்டாவோட வேல்யூ 0.04 கண்டுபிடிச்சிருக்கோம். அடுத்து ஆரோட ஃபார்ம்ல ஒமேகா பை ஒமேகா n ஈக்குவல் டு 1. ஏன் இங்க 1 போடுறோம் அப்படின்னா ஒமேகாவோட வேல்யூ 1 தான், ஒமேகா என்னோட வேல்யூ 1 தான். நான் சொன்ன ஃபர்ஸ்டே r ஈக்குவல் டு 1 எப்போ வரும்னா ரெசனன்ஸ் கண்டிஷன் r வந்து 1ன்னு வரும்னு சொன்னேன். ஸோ அதான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி ஃபார்முலா ஈட்டா இது எப்சிலானோட ஃபார்முலா போட்டோம்னா இங்கே r ஈக்குவல் டு 1 வச்சு நம்ம போட்டோம் அப்படின்னா நமக்கு எப்சிலானோட வேல்யூ கிடைச்சிடும். தென் திரும்பி நம்ம ஃபோர்ஸ் என்ன கேட்டிருக்காங்க, டிரான்ஸ்மிட்டிங் ஃபோர்ஸ் தான் கேட்டிருக்காங்க. ஃபோர்ஸ் நம்ம கண்டுபிடிச்சோம் அப்படின்னா எஃப் நாட் கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் எஃப் நாட் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா எம்ஆர், இங்கே எம்ஆர் பக்கத்தில் ஒமேகா என் ஸ்கொயர். ஒமேகா என் வந்து நம்ம இங்கே என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஒமேகா ஸ்கொயரா யூஸ் பண்ணணும். ஸோ ஒமேகா நமக்கு தெரியும் 20.53. அது மூலியமா நம்ம கண்டுபிடிச்சோம்னா எஃப் நாட் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ நம்ம ஃபார்முலா என்ன தெரியும், எப்சிலான் ஈக்குவல் டு எஃப்டி பை எஃப் நாட். ஸோ நமக்கு எஃப்டி இதுல வேணும் அப்படின்னா எப்சிலான் அந்த புக் கொண்டு போயிடலாம். ஸோ நமக்கு அது மூலியமா டிரான்ஸ்மிட்டிங் ஃபோர்ஸ் கிடைச்சிடும். ஸோ ரெசனன்ஸ்ல டிரான்ஸ்மிட்டிங் ஃபோர்ஸ் என்ன அப்படின்னா 369.65 நியூட்டன் நம்ம கால்குலேட் பண்ணி கண்டுபிடிச்சிடலாம். ஸோ கடைசியாக ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க, ஆம்பிளிட்யூட் ஆஃப் ரெசனன்ஸ். அதே ரெசனன்ஸ்ல ஆம்பிளிட்யூட் என்னன்னு சொல்லிட்டு ஆம்பிளிட்யூட் ஃபார்முலா. ஸோ ஃபார்முலா ஸ்டிஃப்னஸோட ஃபார்முலா என்ன, ஃபோர்ஸ் பிஸ் டிவைடட் பை டிஃப்ளெக்ஷன். ஸோ நம்ம டிஃப்ளெக்ஷன் தான் ஆம்பிளிட்யூட்னு சொல்றோம். ஸோ அப்போ நமக்கு என்ன வேணும், இந்த டிஃப்ளெக்ஷன் வேணும்னா ஸ்டிஃப்னஸை கீழே கொண்டு வந்துடலாம். ஸோ அப்போ என்ன ஒரு ஃபோர்ஸ் பை டிஃப்ளெக்ஷன் வரும். ஸோ ஃபார்முலா ரெசனன்ஸ்ல டிரான்ஸ்மிட்டிங் ஃபோர்ஸ், ஏன்னா நம்ம ரெசனன்ஸ் கேட்டிருக்கிறதுல அதோட டிரான்ஸ்மிட்டிங் ஃபோர்ஸ் தான் எடுக்கணும், டேம்பிங்ல உள்ள டிரான்ஸ்மிட்டிங் ஃபோர்ஸ் எடுக்கக்கூடாது. ஏன்னா கொஸ்டின்ல ரெசனன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து எஃப்டி நம்ம போனது 369 கண்டுபிடிச்சிருக்கோம், ஸ்டிஃப்னஸ் நம்ம போனது கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ பண்ணி அப்படின்னா ஆம்பிளிட்யூட் கிடைச்சிடும் அட் ரெசனன்ஸ். ஸோ இவ்வளவுதான் ஃபார்முலா, இவ்வளவுதான் ப்ராப்ளம். சூப்பரான ப்ராப்ளம். இட் இஸ் a wonderful problem. எல்லா கண்டிஷன், அதாவது வைப்ரேஷன் பத்தி ஒரு வைப்ரேஷன் இன்ஜினியர் என்ன தெரிஞ்சுக்கணுமோ, ஒரு கம்பெனில ஒரு வைப்ரேஷன் இன்ஜினியர் என்ன தெரிஞ்சுக்கணுமோ எல்லாமே இருந்தது. சூப்பரா இருந்தது. நைஸ் பிரசன்டேஷன் நிதிஷ்குமார். ஆல் தி பெஸ்ட் சாம்பியன்ஸ். சரி, அதாவது இந்த பிரசன்டேஷனுக்காக என்ன அப்படின்னா ஈவினிங் டைம்ல நான் வந்து அலாட் பண்றேன். டெய்லியும் வந்து 5 to 6 எல்லாரோட பிரசன்டேஷனும் நம்ம வந்து கிளாஸ் டைம்ல பார்க்க முடியாது. ஸோ எல்லாருமே வந்து அவங்க டைம் அலாட் பண்ணி இது பண்ணீங்க. ஐ வில் டேக் இட் as அசைன்மெண்ட் மார்க் அப்ப எடுத்துக்கிறேன் நான் இது ஃபுல்லா நீங்க பிரசன்ட் பண்ணும்போது. சரியா? ஆல் தி பெஸ்ட் சாம்பியன்ஸ். தேங்க்யூ சோய்கின் ராஜ், தேங்க்யூ ஷாம், தேங்க்யூ விக்னேஷ், தேங்க்யூ ராஜேஸ்வர், தேங்க்யூ வசந்தகுமார், தேங்க்யூ நிதிஷ், தேங்க்யூ நிதிஷ்குமார். Now the session will end. Okay, thank you sir. Thank you very much. Thank you sir. Thank you very much. Thank you.